ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஸ்ரீகுட்டி. இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா, டேஸ்ட்டான வாழைக்காய் புட்டு. வாழைக்காய் சூப்பராக டேஸ்ட்டாக இருக்குங்க. எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அங்கே வீடியோக்குள்ளே போகலாம். வெல்கம் டு ஃபூரஸ் ஃபேமிலி. இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு நான் 2 வாழைக்காய் எடுத்திருக்கேன். இது ஒரு வாழைக்காய் 10 ரூபான்னு வாங்கினேங்க. 2 வாழைக்காய். இது வாழைக்காய் சாப்பிடாதவங்க கூட புட்டு பண்ணி கொடுத்தாங்க, சாப்பிடுவாங்க. அந்த அளவுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது இதை 2 பக்கமும் கட் பண்ணிவிட்டு ஒரு வாணலில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி, அந்த வாழைக்காய் முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றி கொஞ்சமாக உப்பு போட்டு அவிச்சி எடுத்துக்கலாம். ஒரு அரை வேக்காடு வெந்தால் போதும். பாருங்கள் எப்படி கொதிக்குது பாருங்கள். ஃபுல்லாக வேக வச்சிடாதீங்க, சும்மா லைட்டாக ஒரு 10 நிமிஷம் வெந்தால் போதும். பாருங்கள் எப்படி சுண்டி வந்திருக்குன்னு. இப்போது இதை தோலை உரித்து எடுத்துக்கலாம். இது பாருங்கள், அந்த மாதிரி அரை வேக்காடு வெந்தாலே இந்த அளவு தோல் எடுத்தாலே ஈத்தாக வந்துடும். அழகாக தோல் எடுத்துடலாம். இப்போது நம்ம இதை கேரட் சீவுறதில் வச்சு சீவி எடுத்துக்கலாம். நீங்கள் நல்லா குழன்னு வேக வச்சிட்டிங்கன்னா இதில் சீவ முடியாது. இங்கே ஒரு அரை வேக்காடு வெந்தால் தான் இதில் சீவித பாருங்கள். இந்த மாதிரி வரும். இந்த மாதிரி சீவி எடுத்துக்கோங்க. 2 வாழைக்காய் சீவி எடுத்தாச்சு. இந்த மாதிரி இருக்கணும். ரொம்ப குழன்னு இருந்தாலும் நம்ம கிளறும்போது பிசு பிசுன்னு ஆகிடும். அதனால தான். இப்போது இது செய்யறதுக்கு தேவையானது கடுகு, உளுத்தம் பருப்பு, சீரகம், கடலைப்பருப்பு, உளுத்தம் பருப்பு, காஞ்ச மிளகாய், கொஞ்சமாக தேங்காய், இஞ்சி துருவி வச்சது, கருவேப்பிலை. இப்போது ஒரு பேன் வச்சுக்கணும். அதில் 4 ஸ்பூன் அளவுக்கு கடலெண்ணெய் விட்டுக்கலாம். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சதும் கடலைப்பருப்பு, உளுத்தம் பருப்பு, காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா கிளறி விட்டுக்கலாம். இப்போ கடுகு, உளுத்தம் பருப்பு, சீரகம் சேர்த்துக்கலாம். 2த்தையும் சேர்த்து நல்லா ஒரு வாட்டி கிளறி விட்டுக்கலாம். இந்த கடலைப்பருப்பு, உளுத்தம் பருப்பு லைட்டாக பொன்னிறமானால் போதும். இப்போ கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். துருவி வச்ச இஞ்சியும் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா ஒரு கிளறி விட்டுங்க. இப்போ சீவி வச்சுருக்க வாழைக்காவை சேர்த்து நல்லா கைவிடாது கிளறி விட்டுக்கலாம். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம். இது ஃபுல்லாக எண்ணெயில் தாங்க வதங்கும். எண்ணெயில் தான் வதங்கி வரும். ஆல்ரெடி நம்ம வேக வச்சு எடுத்ததுனால சாஃப்டாக இருக்கும். இன்னும் ஒரு 5 நிமிஷம் இதில் வெந்து வந்துச்சுன்னா சூப்பராக இருக்கும். சாப்பிட்றதுக்கு புட்டு மாதிரியே நல்லா சாஃப்டாக இருக்கும். குழந்தைங்க வெறும் வாயிலே சாப்பிடுவாங்க. அந்த மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்கள். இந்த ரெசிபி செய்கிறது ரொம்ப ஈஸி. அடிக்கடிக்கு செஞ்சு தர சொல்லுவாங்க. இந்த மாதிரி கை விடாத கொஞ்சம் கிளறி விட்டுக்கலாம். ஒரு 5 நிமிஷம் இருந்தாலே போதும். 5 நிமிஷம் சிம்மில் வச்சு நல்லா கிளறி விட்டிங்கன்னா நல்லா வந்துடும். இதுலேயே நல்லா வெந்துருச்சு பாருங்கள். இப்போது துருவி வச்சுருக்க தேங்காய் ஃபைனலாக சேர்த்து ஒரு 2 நிமிஷம் கிளறினா போதும். பாருங்கள், இப்போ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் புட்டு.
அவ்வளோதாங்க, நல்லா வெந்து வந்திருக்கு. தேங்காயும் அந்த வாழைக்காவும் சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். இந்த கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்புலாம் சேர்ந்து நல்லா சூப்பராக புட்டு ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். அவ்வளோதாங்க, வாழைக்காய் புட்டு ரெடி. ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.